உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வவுனியாவில் கணவனால் வெட்டி கொலை செய்யப்பட்ட மனைவியின் அந்த சம்பவம் தொடர்பாக மேலும் சில தகவல்கள் கிடைத்துள்ளது. முக்கியமாக ஒரு பெண்ணின் கொலைக்கும் ஒரு ஆண் கொடூர கொலைகாரனாக மாறுவதற்கும் காரணமாக இருந்த அந்த இளைஞரின் மூன்றாவது நபரின் செயல்பாடு இங்கே அருவருக்கத்தக்கதாக இருக்கின்றது. சட்டத்தின் முன்னால் அந்த இளைஞன் நிறுத்தப்பட வேண்டும். அவனுக்கான தண்டனை இந்த விடயத்தில் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். வெறுமனே அந்த கொலை செய்த கணவன் மட்டுமே இங்கே தண்டனையை அனுபவிக்க கூடாது. அந்த இளைஞன் அவனது அருவருக்கத்தக்க செயல்பாடு தான் இந்த கொலைக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. சோ அவன் கண்டிப்பாக சட்டத்தின் முன்னர் நிறுத்தப்பட வேண்டும். மேலும் இந்த ஒரு விடயத்திலே இந்த ஆசிரியை சொர்ணலதா மீதும் எனக்கு சில கேள்விகள் எழுந்துள்ளது. அந்த கேள்விகளை உங்களிடமே முன்வைக்கின்றேன். நீங்களே பதில் கூறுங்கள். இது தகுமா, இது முறையா என்ற ஒரு விஷயத்தை நீங்களே கூறுங்கள். இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். நான் உங்கள் சந்திரன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த காணொலியும் உங்களை கவர்ந்திருந்தால் இந்த காணொலிக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். ஓகே, ஸ்வர்ணலதா சுகிதன் இருவருக்குமே காதல் திருமணம் தான் நடந்திருக்கின்றது. இந்த இவர்களது திருமண வாழ்க்கையில் தான் இடையிலே இந்த ஸ்வர்ணலதாவிற்கு அந்த இளைஞன் அருட்குமரனோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை அறிந்த கணவன் சுகிர்தன் மனைவியை எச்சரித்து தன்னோடு சேர்ந்து வாழும்படி பணித்த விடயங்கள் எல்லாமே நாங்கள் கடந்த காணொலியிலே கதைத்தோம். இதை பற்றி அதாவது இந்த சம்பவத்திற்கு பின்னர் தான், அதாவது மனைவி தெரிந்து விட்டால் என்ற நம்பிக்கை வந்த பின்னர் தான் இந்த சுகிர்தன் கொழும்புக்கு வேலை நிமித்தமாக சென்றிருக்கின்றார். அந்த ஒரு காலப்பகுதியிலே இந்த இளைஞன் அருட்குமரன் ஊர் முழுவதுமாக சொல்லி தெரிந்திருக்கின்றான். சொர்ணலதாவின் வயிற்றிலே வளர்கின்ற கரு தன்னுடையது, அது கணவன் சுகிர்தனுடையது இல்லை என்பதை சொல்லி தெரிந்திருக்கின்றார். இதை கேள்விப்பட்ட சுகிர்தன் அந்த இளைஞனுக்கு நேரடியாக கதைத்திருக்கின்றார். நீ ஏன் இவ்வாறு கதைத்து தருகின்றாய், இவ்வாறு ஏன் சொல்லி தருகின்றாய், இதை இவ்வாறு செய்யாதே, எனக்கு என்னுடைய குடும்பம் முக்கியம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை முக்கியம், எனக்கு என்னுடைய மனைவி வேண்டும் என இந்த இளைஞனோட கதைத்திருக்கின்றார். ஆனால் இந்த இளைஞன் அந்த கணவன் தாழ்மையாக முன்வைத்த ஒரு விண்ணப்பத்தையும் ஒரு கோரிக்கையையும் பொருட்படுத்தாது இன்னும் அதிகமாக ஊருக்குள்ளே இது தன்னுடைய குழந்தை தான் என சொல்லி தெரிந்ததும் அல்லாமல் அந்த கணவனுக்கு சுகிர்தனுக்கு நீ நம்பாவிட்டால் உனக்கு நான் ஆதாரங்களை காட்டுகிறேன் என்று தான் இந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றார். சோ இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அதுதான் நான் இந்த காணொலியின் ஆரம்பத்திலே கூறினேன். இந்த கொடூர கொலைக்கு பிரதான சூத்திரதாரி அல்லது காரணமாக இருந்தது அந்த அருட்குமரன் என்ற இளைஞன் தான். சோ இனியாவது சமூகத்திலே இவ்வாறான சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த அருட்குமரன் சட்டத்தின் முன்னர் நிறுத்தப்பட வேண்டும், சட்டத்தினால் தண்டிக்கப்படவே வேண்டும். இதற்கு மேலதிகமாக இன்னொரு விஷயம் இருக்கின்றது. இந்த சொர்ணலதா, அதாவது இப்பொழுது நான் கதைப்பது மனைவி சொர்ணலதாவை பற்றி அல்ல. ஏனென்றால் மனைவி சொர்ணலதாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னென்ன விடயங்கள் இருந்தது, இவ்வாறானதொரு உறவிற்கு காரணமாக அமைந்தது என்னவென்பது எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதனால் மனைவி சொர்ணலதாவை பற்றி நான் கதைக்கவில்லை. ஆனால் ஆசிரியை சொர்ணலதாவை பற்றி பொதுவாக சில விஷயங்களை நாங்கள் பேசலாம். அதாவது இப்பொழுது ஆசிரியை, அதாவது சொர்ணலதாவிற்கு 32 வயது, அந்த இளைஞன் அருட்குமரனுக்கு 21 வயது, சுமார் 11 வருட வித்தியாசங்கள் இருக்கின்றது இந்த இருவருக்கும் இடையில். ஓகே, இது ஒரு அக்கா தம்பி என்ற ஸ்தானத்தில் வைத்து பேணப்பட வேண்டிய உறவு. ஆனால் அதையும் தாண்டி இவர்களுக்குள்ளே ஒரு உறவு வளர்ந்திருக்க வேண்டும். அந்த உறவைத்தான் இவர்கள் தகாத உறவாக மாற்றி கொண்டார்கள். என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த இளைஞனுக்கு 21 வயது என்றால் இவன் அட்வான்ஸ் லெவல் செய்யும் பொழுது, ஏலெவல் படிக்கும் போது, அதாவது ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னர் இருந்து இந்த தொடர்பு பாடசாலையில் இருந்தே இவர்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றது என்பது தான் இங்கே மிகவும் கேவலமான உண்மை. அப்பொழுது இந்த இளைஞனுக்கு அருட்குமரனுக்கு ஒரு 17 வயது 18 வயது தான் இருந்திருக்கும். அந்த நேரத்திலே அதாவது 4 வருடங்களுக்கு முன்னர் இந்த சொர்ணலதா, ஆசிரியை சொர்ணலதா ஒரு 26, 27, 28 வயதுடைய ஒரு ஆசிரியையாக அந்த பாடசாலையிலே கல்வி கற்பித்திருக்கின்றார். இந்த ஆசிரியர் மாணவன் என்ற உறவு தான் இவர்களுக்குள்ளே முதலில் ஆரம்பித்திருக்கின்றது. அந்த உறவினைத்தான் ஆசிரியை சொர்ணலதா கட்டில் வரை தொடர்ந்திருக்கின்றார். ஸோ இந்த ஒரு விஷயம் தொடர்பாக நான் உங்களிடம் கேட்கின்றேன். இங்கே
தவறு நடப்பது மனித இயல்பு. ஆனால் தவறை திருத்திக் கொள்வது தான் மனிதனுக்கு இறைவன் வழங்கி இருக்கின்ற அந்த 7வது அறிவினுடைய மகத்துவம். சோ இந்த ஆசிரியை தான் தவறு செய்ததும் அல்லாமல் மேலும் மேலும் அந்த தவறை அதிகரித்து கொண்டே சென்றிருக்கின்றார் என்பது தான் இங்கே புலப்படுகின்றது. இங்கே நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். திருத்த வேண்டிய ஸ்தானத்தில் இருப்பது யார்? மாணவனா, ஆசிரியரா? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த மாணவன் அந்த ஆசிரியையை ஸ்வர்ணலதாவை தவறாக பார்த்திருந்தாலும் கூட திருத்த வேண்டிய ஸ்தானத்தில் இருப்பது அந்த ஆசிரியை. ஆனால் அந்த ஆசிரியை அதை செய்யவில்லை. அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு கருவில் ஒரு குழந்தை, அந்த ஆசிரியை, இந்த இருவருடைய கொலை, கொடூரமான ஒரு சைக்கோ கொலையாளி சுகிர்தன் என்ற ஒரு பெயர் அந்த கணவனுக்கு இந்த சம்பவம் நடந்து முடிந்திருக்கின்றது. எனவே இந்த கொடூர சம்பவத்திற்கு காரணமான அந்த அருட்குமரன் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், வளர்ப்போர் தங்களுடைய ஆண் குழந்தைகள் மற்றில், ஆண் பிள்ளைகள் மற்றில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். ஊருக்குள்ளே என்ன நடக்கின்றது என்பதை கொஞ்சம் தேடி பாருங்கள். அவர்கள் வெளியில் செல்லும் போது என்ன செய்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள் என்ற விடயங்களை தேடி பாருங்கள். அவர்களுடைய மொபைலை செக் பண்ணி பாருங்க, யாரோடு பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். இறுதியிலே அந்த அருட்குமரனுடைய வாழ்வும் இங்கே பரிதாபத்துக்கு ஒரு நிலையில் தான் சென்று முடிந்திருக்கின்றது என்பது தான் இங்கே இன்னும் ஒரு உண்மை. சோ இது போன்ற சம்பவங்கள் இந்த எங்களுடைய சமூகத்திலே, நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலே நடைபெறாமல் இருக்க பார்த்துக் கொள்வோம். விடைபெறுகின்றேன் நான். என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். வணக்கம்.